நாடாண்ட நாடார்குல ரத்த உறவுகளை தமிழ்நாடு முழுவதும் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நாடார் சமுதாயத்தையும் நாடார் சமுதாயம் செய்யக்கூடிய தொழில்களையும் எப்படி அடக்கலாம், எப்படி ஒடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு. நாடாண்ட நாடார் சமுதாயம் பனைமரம் மீது ஏறி கலசத்தை கட்டினாலும் கீழே நின்று அந்த கலசத்தை உடைக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ அது பதநீர் எடுக்க கட்டல, கல்லு இறக்குறதுக்காக கட்டியிருக்க அப்படின்னு சொல்லி கீழே நின்று கலசத்தை உடைக்கிறான். அது போதாதுன்னு எவ்வளவு பொய் வழக்குகள் போட முடியுமோ இந்த நாடார் சமுதாயம் மீது பொய் வழக்குகள் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் மீறி நாம மேலே ஏறி கருப்பட்டி காய்க்கிறதுக்காக பதநீர் கீழே இறக்குனா கூட நீ கல்லுதான் இறக்குற அப்படின்னு சொல்லி காலில் துப்பாக்கியால சுடுறான். இன்னைக்கு இப்ப சமீப காலமா நம்ம ஆலங்குளத்துல அண்ணன் மணிகண்டன் நாடார் அவருடைய பனை ஏறி பதநீர் இறக்குன மணிகண்டன் நாடார காலில் சுட்டுருக்கான். ஏன் தொடர்ந்து இந்த பனையேறக்கூடிய அந்த நாடார் சமுதாயத்தின் மீது இவ்வளவு வன்மத்தோடு செயல்படுறாங்க? கல்லுக்கு தடை பண்ணியாச்சு. எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு, நம்ம மாநிலத்துல மட்டும்தான் கல்லுக்கு தடை இருக்கு. தடை பண்ணியாச்சு. கார்பரேட் நிறுவனங்களான இந்த சாராய கம்பெனிகள்லாம் கோடி கணக்குல சம்பாதிக்கிறான். ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனமும் கோடி கணக்குல சம்பாதிக்கிறான். வெளிநாடுகள்ல சொத்து வாங்கி போடுறான், உள்ளூர்ல சொத்து வாங்கி போடுறான், வெளி மாநிலங்கள்ல சொத்து வாங்கி போடுறான். ஜெகஜோதியா இருக்கான் கல்லுக்கு தடை பண்ணதுனால. அவனை வாழ வைக்கிறதுக்கு நம்மளை முடக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல பனையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பனை மரத்திலிருந்து வர்ற கிழங்கா இருந்தாலும் சரி, நொங்கா இருந்தாலும் சரி. நொங்குலாம் பாத்தீங்கன்னா இப்போ நொங்கு சீசன்ல தெருவுக்கு தெரு போட்டு நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. எந்த மூலையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் தலைநகர் சென்னை தலைநகர் வரைக்கும் நொங்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கருப்பட்டி, பதநீர்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கருப்பட்டி இப்ப நல்ல சந்தையில நல்ல விலைக்கு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பதநீர் பனைமரத்துல இருந்து இறங்கி விற்பனைக்கு சில இடங்களுக்கு போக மாட்டேங்குது. கீழே பனைமரத்து அடியிலே நின்று காத்து கிடந்து வாங்கி குடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருச்சு. மக்கள் நல்ல பொருள்களை தேடுறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு? பனையேறக்கூடிய இந்த சமூகம் ஓரளவு பொருளாதாரத்துல மேலோங்குது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதனால நாம பதப்படுத்தப்பட்ட பொருள் விற்பனை செய்ய முடியல. மக்கள் பொருளாதாரத்தெல்லாம் இந்த தொழில கொண்டு போட்டுடுறாங்க. நம்ம கோடி கோடியா இடத்த வாங்கி போட்டு அதுல நிறுவனங்களை உண்டாக்கி பதப்படுத்த பொருளை மக்களுக்கு கொடுக்க முடியல. மக்கள் இந்த பொருளை நாடுறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நம்மளுடைய பொருள் விற்பனை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்கள் சூழ்ச்சி செய்து இன்னைக்கு பனை தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவுல முடக்கிட்டு இருக்காங்க. இதற்காக எத்தனையோ இந்த பனை தொழிலாளர்கள், நாடார் மட்டும் இல்ல, எல்லா சமுதாய மக்களும் இப்ப பனையேறாங்க. எல்லோரும் சேர்ந்து எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு சரியான விடிவு காலம் இல்லை. இது மட்டும் இல்ல, இந்த தொழிலை முடக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் அது பல தடைகளை தாண்டி இந்த தொழில் அமோகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை எப்படி மறுபடியும் ஒடுக்கலாம்னா, உளவியல் ரீதியாக ஒரு சிக்கலை உருவாக்குறான். இந்த பனையேறக்கூடிய தொழிலாளர்களை உளவியல் ரீதியாக தாக்கினால் அவர்கள் இந்த தொழிலை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறான். தொடர்ந்து அதனாலதான் நமக்கு என்ன சொல்றான்? சக்கிலினை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தால் தீட்டு. நீங்கள் பனையேறி சமூகமாக இருந்ததனால் உங்களுக்கு சாணார் என்கின்ற அடையாளம் வந்தது. சாணார் என்கின்ற அடையாளம் வந்ததால் உங்களை பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கி வச்சிருந்தார்கள். நீங்கள் இழிவானவர்கள், நீங்க எஸ்சி பட்டியலில் இருந்தீங்க, நீங்க எல்லா மக்களை விட தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியா சிக்கல் பண்றான். மூளையில ஏத்துறானா நமக்கு. ஏத்தி நம்ம இப்படிலாம் இருந்தோமா அப்படி சொல்லி நம்ம அந்த தொழிலையே விட்டுருவோம், எங்களுக்கு பனை தொழிலும் வேண்டாம், பனையேறி என்கின்ற அடையாளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியேறிடுவாங்க. அப்ப நம்மளுடைய பதப்படுத்தப்பட்ட பொருள்களும் நம்மளுடைய சாராய வியாபாரமும் இன்னும் அமோகமாக இருக்கும். மக்கள் ஆரோக்கியமற்று சீரழிஞ்சு போனாங்கன்னா மருத்துவமனைகள்ல கூட்டம் கூடும், நம்மளுடைய மருந்துகள் நல்லா விற்கும் அப்படிங்கிற செயல் திட்டத்துக்காக இந்த ஒரு கேவலமான செயலை செய்துகிட்டு இருக்காங்க. உளவியல் ரீதியா சிக்கல் படுத்துறாங்க. சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தால் தீட்டு என்று ஒரு சமூகம் பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு அந்த சமூகம் இப்படி முன்னேறி இருக்குமாடா? மானங்கட்டவர்களே, அந்த சமூகம் இன்னைக்கு முன்னேறி இருக்குமா?
நாடார் சமுதாயம் என்னைக்கு அந்த மாதிரி இருந்தது? பார்த்தால் தீட்டு என்று என்னைக்கு இருந்தது? நாடார் சமுதாயம் எப்போது எஸ்சி பட்டியல இருந்தது? எவனாவது ஒரு ஒரு சரியான ஆதாரத்தை கொடுக்கறானா? கிடையாது. உளவியல் ரீதியா நம்மளை சிக்கல் உண்டாக்குறான். டேய், பார்த்தால் தீட்டுன்னு ஒரு சமூகம் இருந்ததுன்னா அந்த சமூகத்துக்கு எப்படி இவ்வளவு குலதெய்வ கோயில் இருக்கும்? இந்தியாவிலே அதிகப்படியான குலதெய்வ கோயிலை கொண்ட சமுதாயம் நம்மளுடைய நாடார் சமுதாயங்க. எப்படி பார்த்தால் தீட்டுல அந்த அந்த பட்டியல இருந்திருக்கும்? இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் நாடார் சமுதாயம் உயர்ந்து நிக்குது. அதிகப்படியான நன்கொடை கொடுத்துட்டு இருக்கோம். நாடார்கள் இந்தியா முழுவதும் அதிக நன்கொடைகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஐயா சிவன் நாடார் அதை நிரூபிச்சுட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரோ தலைவர்கள்ல 2 தலைவர்கள் நாடார் தலைவர்கள். எந்த தொழில் எடுத்தாலும் நாடார்கள் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரத்த தானம் பண்ணியிருக்கிறது யாருன்னு பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நாடார் சமுதாயம் உயர்ந்து நிற்கும். இப்படி எல்லா துறைகளிலும் உயர்ந்து நிற்கிற சமுதாயத்தை பார்த்தாலே தீட்டுல இருந்தீங்க, நீங்க எஸ்சி பட்டியலுக்கு கீழே இருந்தீங்கன்ற அளவுக்கு சொல்ல வர்றான்னா இவன் எப்படி இருப்பான் பாரு. அதையும் ஒரு சில மானகட்ட நாடார்கள் அவங்கிட்ட வாங்கி திங்கிறதுக்காக, ஆமா உண்மைதான், நாமெல்லாம் எஸ்சி பட்டியலுக்கு கீழே இருந்தோம், நாமெல்லாம் பார்த்தாலே தீட்டுல இருந்தோம், நம்ம வீட்டு பொன்மணிகள்லாம் மார்ல சேலை போடாம இருந்தா மார்பை திறந்து போட்டு போனான்னு ஒரு சில வெக்கங்கட்ட நாடார்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா மானங்கட்டவனே, அப்படி இருந்திருந்தா உனக்கு இந்தியாவிலே அதிகப்படியான குலதெய்வம் வச்சிருக்கா? நீ என்ன வரலாறு நீ தெரியாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் இந்த மண்ணை நக்கி பிழைக்க வர்றவன் கார்பரேட் நிறுவன முதலாளி, இங்க இருக்கக்கூடிய கைகூலிகள் ஏதோ சொல்றான்றதுக்காக நீ அவங்க கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நாடார்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காலமும் நாம பார்த்தா தீட்டுங்கிற இடத்துல இருந்தது கிடையாது. இருந்திருந்தா இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்குமாடா? வந்திருக்குமா? இன்னைக்கு பாரு, ஒவ்வொரு சமுதாயம் என்ன சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கும்பிட கோயில் இல்லாம இருக்கான், இருக்க இடம் இல்லாம இருக்கான், ஒழுங்கா படிக்காம இருக்கானோ. அப்படி இருக்கும்போது நம்மள இந்த மாதிரி சொல்றான்னா நாம சிந்திக்க வேண்டாமா? நமது சமுதாய பணியை பாராட்டி சமுதாய வளர்ச்சிக்காக கலாம் காமராஜர் கக்கன் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் அன்பு அண்ணாச்சி MITR வேல்முருகன் நாடார் அவர்கள் நமக்கான உபகரணங்களை இலவசமாக வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி.